Peppers Entertainment Television. Turn on the heat. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தனபதி அவர்கள் வந்திருக்காங்க. தேய்மானங்கள், அதாவது முதுகு தண்டுவட தேய்மானங்கள், டிஸ்க் பல்ஜ், இது தொடர்பான உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக இன்னொரு நேயர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் செந்தில்குமார் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க செந்தில்குமார். சார், எனக்கு எங்க அப்பாவுக்கு வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கு. சரிங்க. அது வந்து இப்போ வந்து யூரின்ல பிளட் வந்துட்டு இருக்கு. யூரின்ல பிளட், ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்? ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் 5 வருஷமா இருக்கு சார். சரிங்க. இப்போ பிளட் வர்றது எவ்வளவு நாளா இருக்கு? என்னங்க சார்? பிளட் வர்றது இப்போ எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ ஒரு மாசமா வந்துட்டு இருக்கு சார். சரிங்க. அதுக்கு உண்டான ரிப்போர்ட்ஸ், டெஸ்ட், இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்களா? பிஎஸ்சி டோட்டல் வந்து இப்போ வந்து 14 இருக்கு. சரி, ப்ரோக்ராம் இருக்கு. ரைட். ஹோமியோபதியில் இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குங்க. அந்த பிஎஸ்சி எடுத்து உங்களுக்கு அந்த டெஸ்ட், இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வாங்க. நீங்கள் கூட முதல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை சரி பண்ண முடியும்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஓகே, நன்றி. உங்களின் நினைப்புங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த முதுகு தண்டுவடத்துல தேய்மானங்களை பத்தி பேசியிருந்தோம். உட்கார்ந்து இருக்கிற பொசிஷனால அதிகமா வரும்னு சொல்றீங்க டாக்டர். பட் அவங்களுக்கு ப்ரிகாஷன் என்ன நம்ம பண்ணிக்க முடியும்? அதுதான் ஒர்க்னா என்ன பண்ணிக்க முடியும்? இல்லை, முதல்ல இந்த காலருக்கு சொல்லிடலாம். பிபிஹெச் நம்ம ரொட்டீன் டாபிக். இது பிபிஹெச்ன்றது பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்பிளேஷியான்னு சொல்லிட்டு ப்ராஸ்டேட், இந்த வயசானவங்களுக்கு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் இருக்கும். இது வந்து இன்னும் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சதுன்னா அந்த ப்ளீடிங், அதாவது பிளட்டே வந்து யூரின்ல வர மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு ஹோமியோபதியில் ஸ்கோப் இருக்கு. அது வந்து அந்த சிம்டம்ஸை பொறுத்து அந்த பிஎஸ்சி டெஸ்ட் இருக்கும். அதனுடைய அந்த அந்த லெவல் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசின்ஸ் கொடுத்தா வந்து வி கேன் ஏபிள் டு ஹெல்ப். பெர்மனண்டா இதை கியூர் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் அ பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். கொஞ்சம் நாளைக்கு வந்து எல்லாமே தள்ளி போட்டு நார்மலா வந்து வச்சிருக்க முடியும். ஓகே, இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. சார் மேடம், டாக்டர் கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க. ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், அந்த பொதுவாகவே லேடிஸ் இருக்கு சார். அந்த பேக் பெயின், முதுகு தண்டு வலி வர்றது வந்து ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது, சொல்லுங்க. அது வந்து இந்த ஆபரேஷன் பண்ணும்போது இன்ஜெக்ஷன் பண்றாங்கல்ல சார். ஆமா ஆமா. அதனால மட்டும்தான் வருதுன்னு சொல்லி அதிக பேர் கேக்குறாங்க, சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறது தெரியல. எனக்கெல்லாம் வந்து 4 தடவை கொடுத்துருக்காங்க சார் அந்த இன்ஜெக்ஷனை. அது 4 தடவை கொடுத்ததுனாலதான் இந்த பேக் பெயின் வருதா இல்ல ஆல்ரெடி வந்து போர்டுலாம் கொஞ்சம் வீக் ஆனதுனால அந்த வலி வருதாங்கிறது தெரியல. சரிங்கம்மா. அது இல்லாம சார், அந்த ஹஸ்பண்ட் வயசுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னாலும் கூட அந்த வலி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அது உண்மையா என்னங்கிறது ஒரு டயக்னோஸ் பண்ண முடியல சார். கண்டிப்பா நீங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வாங்க, ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வாங்க. உங்களுக்கு கேஸ் டீட்டெயிலா எடுக்கும்போது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? எதனால இந்த வலி வந்திருக்குன்றது எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுப்போமா. ஹோமியோபதியில நல்ல ஸ்கோப் இருக்கு. நீங்க வாங்க, நல்லா சரி பண்ண முடியும். நான் டீட்டெயிலா இப்ப அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. அது வந்து ஈவன் நார்மல் டெலிவரி, ஆஃப்டர் டெலிவரி எல்லாருக்குமே வந்து அந்த அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுனால பெயின் வருதான்றது அவங்களே வருதுன்னு சொல்றாங்க. வருதா, அதனால தான் வருதான்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த எலும்பு தேய்மானங்கள்னால வருதான்னு ஒரு நேயர் பார்த்துட்டு இதை பத்தி பதில் தொடரலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஓகே, எலும்பு தேய்மானங்கள்னால வருதான்னு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்பராக வந்து அந்த செக்ஸுவல் லைஃப் ப்ராப்பராக இல்லைனாலும் வருதான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது 3 நாளுமே கண்டிப்பாக வரும். அது வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து பெண்களுக்கு வந்து பொதுவாக எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. ஸோ வந்து அந்த செக்ஸுவல் ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து பேக் பெயின்னு சொல்லுவாங்க. பேக் பெயின்னும் போது அதை நம்ம ஹிஸ்ட்ரி கிளேஸ் டீட்டெயிலுக்கு எடுக்கும்போது டீட்டெயிலாக எடுத்தோன்னா தேர் வில் பி ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ப்ராப்ளங்கள்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம மெடிசின்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு தென் அந்த பெயினை வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து அந்த பேக் முதுகு எலும்பு தேய்மானத்தினாலையும் வரும். இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுனால வந்து கண்டிப்பா எவ்வளோ கேசஸ் வந்து அது பார்ட் ஆஃப் த பெயின். அவங்களுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுனால தான் பெயின் இருக்குதுன்றே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் டெலிவரி தான் வந்து, பிஃபோர் டெலிவரிக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் வந்து 4-5 இயர்ஸாக எனக்கு பெயின் இருக்கு.
ஸோ அந்த பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அந்த இன்ஜெக்ஷன்னாலேயோ இல்லை டெலிவரினாலேயோ வர பெயின் வந்து நம்ம மெடிசின்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக எவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் ரிலீஃப் ஆகி அவங்க ரெஃபர் பண்ணி பல கேசஸ் இன்னைக்கு இங்கே ஹோமியோ கேருக்கு வந்துட்டு இருக்காங்க. அது மூலிமா அந்த பேக் பெயின் எல்லாமே நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்னொரு நேர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. தேவி சீனிவாசன் மேம், ராணிப்பேட்ல இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே மேம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு வயசு 33 டாக்டர். சரிங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைங்கம்மா. நான் 73 kgs இருக்கேன் மேம். பேக் பெயின் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குதுங்க. வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா பேக் பெயின் வந்து அகைன் வந்துட்டே இருக்கு. ஸ்ட்ரைட்டா படுக்கவே முடியலைங்க டாக்டர். அதுக்கு என்ன டாக்டர் பண்ணலாம்? அதோட அப்படியே கொஞ்சம் நெக் பெயினும் சேர்ந்து வர மாதிரி இருக்குது இப்போ. சரிங்க. மன அழுத்தம் அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்லங்க டாக்டர், அது மாதிரி இல்ல. பேக் பெயின் தான், ஆனா படுக்கவே முடியலைங்க டாக்டர். நேரா படுத்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. வாக்கிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எதனா பண்றீங்களாமா? ஈவினிங் மட்டும் வாக்கிங் போறதுக்கு டைம் இருக்கும் டாக்டர். போறீங்களா? அதான் கேக்குறேன். ஈவினிங் வாக்கிங் போறேன் டாக்டர். சரி, ஓகே. நான் சொல்றேன்மா டீடைலா அதை பத்தி. ஓகேம்மா. அதான் நெக் அண்ட் பேக் பெயின் தான். இட்ஸ் டியூ டு ஓவர் வெயிட்னு சொல்லலாம். மசில் அவங்களோட அந்த பாடி வெயிட், ஏன்னா வெயிட் கம்மியாக இருக்கும்போது ஷீ ஃபீல்ஸ் பெட்டர். ஓவர் வெயிட் இருக்கும்போது வந்து அதனால் வந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த வேலை செய்யறதுன்றது அதே தான் செய்ய போகிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால அந்த பேக்லேயும் நெக் ரீஜன்லையும் பெயின் இருக்குது. ஸோ இவங்க ஸ்ட்ரிக்டாக வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரெகுலர் வாக்கிங்கும் போக ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து வித்தவுட் எனி மெடிசன்ஸே எடுக்காம வந்து அவங்களோட வலியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு நேர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் கிருஷ்ணவேணி, தருமபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா கிருஷ்ணவேணி. சார் வணக்கம் சார். எனக்கு 2 நாள் முன்னாடி ஒரு பெயின் வந்தது ஹிப்ல, ரைட் ஹேண்ட் சைடு. அது டாக்டர் கன்சல்ட் பண்றப்ப டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிருக்குன்றாங்க. பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அது வந்து கியூர் ஆகலைன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலியமா அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணுன்றாங்க. இது எந்த அளவு எனக்கு பாதிப்பு ஏற்படுமாங்க சார்? எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏஜ் 32 சாரி. 32. எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் நம்ம முதல்ல ரிப்போர்ட் நீங்கள் எடுத்துட்டு வாங்க. ஈவன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதும் தப்பு கிடையாது. வி ஷுட் நோ எங்கே எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, சரிங்களா? எடுங்க, அந்த வலி குறையுதான்னு பார்க்கணும். இல்லைன்னா உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு நீங்கள் வாங்க, எனி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். ஆப்ரேஷன் சொன்னாங்கன்னா ஜஸ்ட் போஸ்ட்பான் பண்ணுங்கள். யூ கேன் கம் டு ஹோமியோபதி மூலிமா நாங்கள் சரி பண்ணுறோம். எவ்வளோ கேசஸ் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் நாங்கள் சரி பண்ணுறோம். எங்களால் முடியலன்னு சொல்கிற பட்சத்தில் வேணால் நாங்களே வந்து வீல் சஜஸ்ட் ஃபார் த சர்ஜரி. நீங்கள் அந்த டைமில் வேணால் கூட சர்ஜரி பண்ணிக்கலாம். ஏன்னா 33 இயர்ஸில் நீங்கள் இஃப் யூ கோ ஃபார் சர்ஜரி லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களின் நிலைப்புக்கு ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையோட நம்பர் கீழே போயிட்டு இருக்குமா, நீங்கள் ஸ்க்ராலிங்கில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். டாக்டர், நம்ம முதல்ல கேட்ட மாதிரி இப்போ எல்லாமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்தாக வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த தேய்மானங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி டாக்டர் அவாய்ட் பண்ணுறது? அதாவது வந்து இப்போ இந்த பேக் பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே வந்து நெக் எடுத்துக்கலாம், அப்பர் பேக், லோயர் பேக்னு எடுத்துக்கலாம். அதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். மெயினாக வந்து ஜாயின்ஸில் பெயின் வருதா, இல்லை அந்த லிகமெண்ட், மசில், நர்வ், இல்லைன்னா அந்த ஸ்பைன்லேயே எதனா ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாக்கிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த மூமெண்ட், அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு போக போக வந்து கண்டிப்பாக வந்து தேய்மானங்கள் இருக்கும். ஓகே டாக்டர், ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க, பெயர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருநெல்வேலியில இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. பேசுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க. தலைவலின்னு சொல்லி அதிகமா தலைவலிக்குன்னு சொல்லி போய் பாளையங்கோட்டை ஆஸ்பத்திரி போய் சிகிச்சை பெற்று வந்தேன். சரி. அப்போ கட்டி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுல கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப ஆஸ்பத்திரியில தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்ப அவங்க வந்து சொன்னாங்க ஒரு டீப்பு கட்டி மாதிரி இருக்குது வந்து, அதனால நீங்க அந்த மாத்திரை டீப்பு மாத்திரை வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி அங்க இருக்கும்போதே மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டது வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டிருக்கேன். 4 நாளுக்கு கரெக்டா 4 ட்ரிப்பு போட்டிருக்கேன். 4 ட்ரிப்பு போட்டுட்டு படுத்த அன்னைக்கு யூரின் மாட்டேன்ட்டு, பாத்ரூம் போக மாட்டேன்ட்டு, மூச்சு பேச்சு இல்லாம மூச்சு திணற மாதிரி வந்துட்டு, அதுக்கப்புறம் ஐஎன்சி வார்டுல கொண்டு வச்சிருந்து பார்த்தாங்க. கிட்னி வந்து இந்த நீர் போகாதனால கிட்னியை வந்து பாதிச்சு சொன்னாங்க. சரிம்மா. அதனால இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த
இப்போ உப்புக்கு எதுவுமே சேர்க்காம சாப்பாடு சாப்பிடுங்க, ஒண்ணும் செய்யாது, நார்மலா இருக்குங்க. இப்ப தலைக்கு வந்து கட்டி இருக்கா இல்லையா என்னங்கறத அதை கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி இப்ப சென்னைக்கு வந்து நீங்க ஸ்கேன் எடுத்து MRI ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி திருநெல்வேலில இருந்து அனுப்பி விடுத்தாங்க. இப்ப திருநெல்வேலில இருந்து தான் பேசுறேன். அதை எடுத்துட்டு அந்த மாத்திரை சாப்பிடுறது வந்து அந்த மாத்திரை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அதனால உங்க மூலியமா ஏதாவது மாத்திரை சாப்பிடலாமா என்னங்கறத கேக்குறேன். கண்டிப்பா சரி பண்ண முடியுமா? நீங்க அந்த ரிப்போர்ட் MRI ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. உங்களோட அந்த ரெண்டு பிரச்சனைக்குமே வந்து ஹோமியோபதி மெடிசின்ஸ் மூலமா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும். சரிங்களா? சரிங்க சார். ரைட். ஓகேமா, நன்றி. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? டியூமர் மாதிரி சொல்லியிருக்காங்க MRI ஸ்கேன்ல. அதனால தலைவலி இருந்திருக்கு. அதுக்கு எடுத்த மெடிசின்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ்னால வந்து கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ளோ இல்லாம இருந்து இப்போ வந்து கிரியாட்டின் லெவல் ஒரு வேளை ஜாஸ்தியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த உப்பு ஜாஸ்தியா இருக்குன்றாங்க. ஸோ இது வந்து ஹோமியோ மெடிசின்ஸ் மூலிமா நம்ம வந்து எல்லாத்தையுமே அந்த ரூட் காஸ் சரி பண்ணி அந்த வலியும் குறைச்சி அந்த மெடிசின்ஸோட எஃபெக்டையும் கிளியர் பண்ண முடியும். ஓகே, நன்றிமா. உங்களுக்கு நினைப்புக்கு நிச்சயமா நீங்க சிகிச்சை பற்றிய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க சிகிச்சை பெற்றுக்கலாம் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்ல. இன்னொரு நேயர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் கார்த்திக் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருச்சியிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க கார்த்திக். எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் கழிச்சு தான் பையன் பிறந்தான். சரிங்க. பையன் பிறந்த அந்த 1 வயசுல உண்டான ஆக்டிவிட்டி எதுவுமே இல்ல வேண்டாம். சரி. அதாவது நம்ம கூப்பிட்டா திரும்பி பாக்குறது, சொல்லுங்க பேசுறது இதெல்லாம் இருந்துச்சு சார். ஆனா வந்து எந்திரிச்சு உட்கார்றது தவக்கிறது இந்த மாதிரி இல்ல. சரி. நான் அப்ப நிறைய இடத்துல போயிட்டு செக் பண்ணேன் மதுரையிலேயே. அப்போ வந்து நான் மதுரையில தான் இருந்தேன். நிறைய இடத்துல பார்த்தது இல்லாம அப்புறம் அரசரடியில ஒரு அக்குபஞ்சர் இதுல போய் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அவனுக்கு கொஞ்சம் மாறுதல் இருந்துச்சு. ஆனா இன்னும் வந்து எந்திரிச்சு அவங்க என்ன சொன்னாங்க, இடுப்புல ஸ்ட்ரென்த் இல்ல, அதனாலதான் உட்கார மாட்டாப்ல. டெலிவரி நார்மல் டெலிவரிங்களா சிசேரியன்ங்களா? சொல்லுங்க சார். நார்மல் டெலிவரி ஆச்சுங்களா சிசேரியன் ஆச்சுங்களா? சிசேரியன் தான் சார். சிசேரியன். குழந்தையோட வெயிட்லாம் நார்மலா இருந்துச்சா அண்டர் வெயிட்டா இருந்துச்சுங்களா? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு சார். நார்மலா அது. சரி, ஓகே. இது வந்து மைல்ஸ்டோன்ஸ் டிலேன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் வந்து ஹிப்ல வீக்னஸ்ன்னு சொல்கிறத தவிர மைல்ஸ்டோன்ஸ் டிலே, அதாவது வந்து நடக்க வேண்டிய இடத்துல பல்லு வர வேண்டிய டைமில் இதெல்லாம் கரெக்டாக வரணும். அது வரலை, அது கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னாலே வந்து அது வந்து குழந்தைங்களுக்கு உண்டான ப்ராப்ளம் ரிலேட்டட். அதை வந்து நம்ம ஹோமியோ மெடிசின்ஸ் மூலிமா தாராளமாக வந்து அதை ஸ்பீடப் பண்ண முடியும். அந்த இதுக்கு நார்மலாக எடுத்துகிட்டு வர முடியும். அந்த மைல்ஸ்டோன்ஸ் டிலேவை வந்து ஹோமியோ மெடிசின்ஸ் மூலிமா கரெக்ட் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு இது மாதிரி நிறைய கேசஸ் நம்ம வந்து தெரிய மாட்டேன். இந்த அவேர்னஸ் இல்லை. ஹோமியோபதியில் இதை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. எவ்வளோ கேசஸ் நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு மதுரையில் இருக்க ஹோமியோ கேருக்கு போகலாம். they will guide and they will treat. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. சுஜி பேசுறேங்க. ஓகே டாக்டர் பேசுங்கம்மா. நெக் ப்ராப்ளம் இருக்கு. நெக் ப்ராப்ளமா? நெக் ப்ராப்ளங்களா? சரிங்க. எவ்வளோ நாளா இருக்குங்கம்மா? ஒரு 8 months இருக்கு. சரி டாக்டர். 8 months நெக் ப்ராப்ளம். ஓகே, நீங்க டிவி பார்க்காதீங்க, வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. சரி, அது 8 மாசமா இருக்கு டாக்டர். சரிங்க. அது டேப்லெட் போட்டும் குறையவே இல்ல. அது எதனால ப்ராப்ளம்னு தெரியல. ஆனா அடிக்கடி வலி வந்துக்கினே இருக்கு. என்ன வயசு ஆகுதுமா? 28 ஆகுது டாக்டர். 28 தான் ஆகுதுங்களா? வேலை எதனா ரொம்ப ஜாஸ்தியா செய்றீங்களா? இல்ல சார். இல்ல, அந்த வலி எப்ப ஜாஸ்தி ஆகுது? வெளியில எங்கனா போனா டிராவல் பண்ணா இல்ல எந்த டைம்ல அந்த வலி? இல்ல, உட்கார்ந்து இருக்கிறப்ப வலி இருக்கு டாக்டர். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour உட்கார்ந்தாவே பெயின் எடுக்குது. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணா பல்லு வலி இருந்தாலும் அப்படி இருக்கும்னு சொன்னாரு. அது எதனால சார்? பல்லு வலி அதெல்லாம் எதுவும் இல்லைங்களா? பல்லு வலி இல்ல, அது சிமெண்ட் போட்டு இருக்கேன். ஆனா வலி ஒண்ணு இல்லைன்னா நெக் ப்ராப்ளம் மட்டும் விடாம இருக்கு. MRI ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்கேன். அதுல எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நெக் ப்ராப்ளம் மட்டும் குறையவே மாட்டேங்குது சார். சரிம்மா, நான் சொல்றேன் மாதிரி. ஓகே, நீங்க தொடர்புல இருந்து நீங்க துண்டிச்சிடலாம். டிவி பாருங்கம்மா, டாக்டர் தெளிவாக சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து 22, 23 தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். கரெக்டாக அந்த ஏஜ் கம்மி, சின்ன வயசு தான். இதனால வந்து அந்த சர்வைக்கல் ஸ்பாண்டலைஸ்ன்ற மாதிரி அந்த தேய்மானம் வந்திருக்காது. சர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இன்ஃப்ளமேஷன் மாதிரி டியூ டு ஸ்டெயின், கொஞ்சம் ரொம்ப ஸ்டெயின் பண்ணுறதுனாலையோ இல்லை வெயிட் லிஃப்டிங்னாலையோ அதனால வந்து இந்த நெக்கில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலிமா கண்டிப்பாக சரி பண்ண முடியும். ஒரு 2 to 3 months நல்லாவே குறைஞ்சிரும். ஒரு 6 months அவங்க மெடிசன்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட அந்த நெக் பெயின் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஓகே, நன்றி மவுலி. நல்ல இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஆமா வணக்கம், பேர் சொல்லுங்க சார். நான் திருச்சியில இருந்து பேசுறேமா. சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. திருச்சியில இருந்து அலிபாய் பேசுறேன். சொல்லுங்க அலிபாய்.
என்னுடைய மனைவி வந்து 60 வயசு ஆகுதுங்க. சரிங்க. வெயிட் பாத்தீங்கன்னா 76 கிலோ இருக்காங்க. ஓகே. ஆச்சுங்களா? அவங்க போன தீபாவளி அன்னைக்கு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. சரிங்க. அப்போ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின் ஜாஸ்தியா. இப்போ இதை ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். அதுல L4, L5, L6ல வந்து ஸ்மால் போஸ்டோ சென்ட்ரல் டிஸ்க் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொட்ரூஷன். ப்ரொட்ரூஷன். சரி. இந்த ஆன்டீரியர் CSF காலம்னு போட்டிருக்கு சார். அது லேசா இப்போ கிராக் இருக்குங்கிறாங்க சார். என்ன சார் செய்யலாம்? ஹோமியோ மெடிசின்ஸ் மூலிமா நல்லா பண்ண முடியுங்க. உங்கள் ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் திருச்சின்னா நீங்கள் முதல்ல நீங்கள் கூட வரலாம். அதுக்கப்புறம் உங்களோட சிம்டம்ஸ்லாம் கேட்டுட்டு நம்ம ஹோமியோ மெடிசின்ஸ் மூலிமா வந்து கொடுக்க முடியும். ஃபோனில் கூட நம்ம அவங்க கிட்ட என்ன பெயின் இருக்குது என்ன டீட்டெயிலாம் கேட்டுட்டு மெடிசின்ஸ் கொடுத்து சரியானதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள வர வைக்கலாம். இப்போ திருச்சியில் எங்கே சார் பார்க்கலாம்? திருச்சியில் எங்களது பிரான்ச் இப்போ இல்லை. ஃப்யூச்சரில் வரதுக்கு இடம்லாம் பார்த்தாச்சு. இப்போதைக்கு மதுரையில், கோயம்புத்தூர், சென்னையில் இருக்குது. நீங்கள் இந்த பிரான்ச்சஸில் எங்கே வேணாலும் வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. டிஸ்க் பல்ஜ், நம்ம ப்ரொட்ரூஷன், அந்த ப்ரொட்ரூஷன் இருக்கிறதுனால இன்ஜுரி அந்த இடத்துல அந்த போன் அந்த C4, C5 லெவலில் அவங்களுக்கு வந்து இன்ஜுரி மாதிரி ஆயிருக்கு. அது வந்து ப்ரொட்ரூட் ஆயிருக்கு. அது நர்வ்ஸ் மூலிமா அந்த பெயின் எங்கெல்லாம் போதும் அந்த நரம்பு மூலிமா வலி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஹோமியோ மெடிசின்ஸ் மூலிமா சரி பண்ண முடியும். இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். நான் திருவண்ணாமலை நாகப்பட்டினம் பேசுறேன். ஓகே, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. ஓகே. வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார். நான் திருவண்ணாமலை நான் பேசுறேன். எனக்கு 1 இயர் பேக்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரிங்க. அது ஃபைனல் கார்டு வந்து அடிபட்டிருக்கு எனக்கு. சரி. ஸோ ஸ்டீல வச்சு 1 இயர் ஆகுது. டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றேன், 3-4 இயர்ஸ் தான் உங்களால நடக்க முடியும். எனக்கு என்னால வந்து சென்செக்ஸ்லாம் இருக்கு. பட் என்னால நிக்க முடியல. என்னால காலில் வந்து என்ன ஷேக் பண்ண முடியல. சரி, விரலாம் ஷேக் ஆகுது, கால் லைட்டா தூக்க முடியுது. பட் பெயின்லாம் இருக்கு. கால் அப்படியே ஒல்லியான மாதிரி இருக்கு. வீல் சேர்ல தான் உட்கார முடியும். என்னால நிக்கவே முடியல சார். அதுக்கு என்ன டாக்டர்ஸ் வந்து 3-4 இயர்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். 3-4 இயர்ஸ் தான் உங்களுக்கு நடக்கும். அதுவே வரும் உங்களுக்கு. நீங்க எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேணா சொல்லியிருக்காங்க. ஸோ அது நியூராலஜி கட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன எதனா ஆப்ஷன் எதனா? ஓகே சார், நான் சொல்றேன் சார், டீட்டெயிலாக சொல்றேன் சார். ஓகே, நீங்க டிவி பார்த்துக்கலாம் சார். தொடர்பு கட் பண்ணிட்டேன். ஏன்னா 3-4 இயர்ஸ் கழிச்சு நார்மலாக அது வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் வந்து மெடிசின்ஸ் நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரிகவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கும் போது வந்து யூ கேன் ஸ்பீட் அப். நம்மளோட மெடிசின்ஸ் எடுக்கும்போது அது இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக ரிகவரி ஆகலாம். ஒரு 3 இயர்ஸ்ன்னு சொல்றது வந்து நார்மலாக வரலான்னு சொல்றது வந்து நம்ம மெடிசின்ஸ் எடுக்கும்போது ஒரு 1 or 2 இயர்ஸ் 1 இயர்லேயே கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து மெடிசின்ஸ் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூட் காஸ், அந்த ப்ராப்ளம் என்ன, அந்த நர்வ் இன்ஜுரி ஆகிருக்கிறது ஹீல் ஆக ஆரம்பிச்சதுன்னா யூ கேன் ஏபிள் டு வாக். அந்த மூவ்மெண்ட் டிஸ்யூஸ் அட்ரோபின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்ம உட்காந்துட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து அந்த மசில்ஸ்லாம் யூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா மசில் வேஸ்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல வேஸ்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த மறுபடியும் திரும்ப வரதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வந்து மூவ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஜாயின்ஸு, மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம அந்த மொபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால வந்து ஒரே பொசிஷன், ஏன்னா சொன்னார் வீல் சேர்லேயே இருப்பா, ஆனால் கண்டிப்பாக அந்த டிஸ்யூஸ் அட்ரோபி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம மெடிசின்ஸ் மூலிமா தான் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். மெடிசின்ஸ் எடுத்து ப்ளஸ் அவர் அந்த மூவ்மெண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து ரிகவரி ஆக முடியும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ சார் சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம இந்த ஒவ்வொரு பல்ஜும் ஒவ்வொரு தேய்மானம் பற்றி. இதில் நெக்ல வந்து எதனால சார் தேய்மானம் அதிகமாக? சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மூட்டு தேய்மானம்னு சொல்கிறோமோ அதே தான் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்றதும் வந்து சர்வைக்கல் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லலாம். அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் ட்ரை ஆகிறதுனாலையும் அது உள்ளுக்குள்ள இருக்க அந்த குஷனிங் குறையிறதுனாலையும் அந்த டிஸ்க் பல்ஜ், அந்த டிஸ்க் வந்து 2 டிஸ்க் வந்து ரப் ஆக ஆரம்பிக்கிறதுனாலையும் வந்து அந்த தேய்மானம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு மூட்டு தேய்மானம் சொல்கிறோம். தொடர்ந்து இதை பற்றி விளக்கம் பார்க்கலாம் சார். ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். நான் நார்கோயிலேருந்து ஆனந்த் பேசுகிறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். சார் நமக்கு என் பொண்ணு 6 வயசாச்சு. சரிங்க. அவங்க பிறக்கும்போது ப்ரிமிச்சர் பேபி 8 monthsல பிறந்தாங்க. சரி. அவங்க இப்போ என்னன்னா கொஞ்சம் ஆக்டிவ் எல்லாமே லேட்டாக தான் இருந்துச்சு. சரி. பையன் வந்து இப்போ 6 வயசாவது இன்னும் நடக்கல, இன்னும் உட்காரல சரியா. மற்றபடி கை கால் வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, உங்களை ரெக்கக்னைஸ் பண்றது, அப்பா அம்மா பார்க்கறது, தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் நார்மலா இருக்குங்களா? மற்றபடி எல்லாமே நார்மலா இருக்கு. நடக்கிறதும்
நான் பேசுறதுல பயம் பயப்படா உட்கார்ந்துருக்கும் போது பயந்து தானா வந்துடா. இதான் மைல் ஸ்டோன்ஸ் டிலே தாங்க. இதுக்கு வந்து ஹோமியோபதியில் நல்ல சிகிச்சை இருக்குது. நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா இப்பயே எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டாக ரிகவரி ஆகுவாங்க கண்டிப்பாக. சரி சரி. எங்கே சார் எடுக்கலாம் உங்கள் ட்ரீட்மெண்ட்? நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நாகர்கோயில். நாகர்கோயில். மதுரை தான் உங்களுக்கு நியராக இருக்கும். மதுரை பிரான்ச்சுக்கு போகலாம் சார். சரி சரி. ஓகே, கீழே நம்பர்ஸ் வந்துருக்கு சார். அந்த நம்பர்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க மதுரை பிரான்ச் எப்படி வரணும், முன்பதிவு பண்ணணுங்கிற தகவல் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. டாக்டர், இப்ப நீங்க நெக் பத்தி சொல்லிட்டீங்க, அடுத்தது என்ன இருக்கு? அந்த தேய்மானம், அந்த டிஸ்க் வந்து உங்களுக்கு வந்து 2 தேய ஆரம்பிச்சதுன்னா வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெயின் வரும். நீங்க பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, டிவி வால்யூமை முழுமையா குறைச்சிட்டு பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குங்க. சரிங்க. ஒரு 4-5 வருஷமாவே இருக்குங்க. அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. ஓகே. ஹலோ, சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. பார்த்துட்டு இருக்கேங்க சார். அதுக்கு வந்து உங்ககிட்ட என்ன ட்ரீட்மெண்ட் எப்படி பார்க்கலாம் சார் உங்ககிட்ட வந்தா? ஹோமியோபதியில் நீங்கள் உங்ககிட்ட இருக்க ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க. எனி ஆஃப் த பிரான்ச்சஸ், மதுரை, கோயம்புத்தூர், சென்னையில் இருக்க பிரான்ச்சஸ்க்கு வாங்க. என்ன ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெடிசன்ஸ் நாங்கள் கொடுப்போம். அப்படிங்களா? மெடிசன்ஸ்னா எப்படிங்க சார்? ஆயின்மெண்ட்டாக குடிக்கிறீங்களா இல்லை ஆயின்மெண்ட்லாம் கிடையாது. எல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்களா? இல்லை ஆயின்மெண்ட்லாம் கிடையாது. இட்ஸ் ஆல் இன்டர்னல் மெடிசன்ஸ் தான். நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க சார். ஓகே, நீங்க தொடர்பு கட் பண்ணிடுங்க சார். ஹோமியோபதி மெடிசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இன்டர்னலாக மெடிசன்ஸ் கொடுக்குறதா. பத்தியும் அந்த மாதிரிலாம் கிடையாது. வந்து எக்ஸசைஸ்ன்றது வந்து யோகா அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறதில்ல. ரெகுலராக பிரிஸ்க் வாக், அவ்வளோதான். வாக்கிங் பிளைனாக போகணும். ஓகே, நம்ம நெக் பற்றி பேசியிருந்தோம் சார். உராய்வுகள் எதனால வருதுங்கிறத பற்றி. அதுதான். இப்போ அந்த 2 டிஸ்க்கும் வந்து உங்களுக்கு தேய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த டீஜெனரேட்டிவ்னு சொல்கிறோம். அதே தான் வந்து கார்டிலேஜஸில் வந்து உங்களுக்கு வந்து வேர் அண்ட் டியர் சேஞ்சஸ். அந்த கார்டிலேஜும் அந்த டிஸ்க்கும் ப்ராப்ளம் வர்றது தான் வந்து இந்த சர்வைகல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்கிறோம். இது ஏஜ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் அண்ட் அபோவ் தான் வர ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி காமன் ஃபார் அகைன் ஃபீமேல்ஸ். ஏன்னா வந்து இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, மெனோபாஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கிறதுனால அந்த எலும்பு சத்து வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அதெல்லாம் வந்து போன்ஸ்லேருந்து எடுக்க ஆரம்பிக்கிறதுனால போனில் இருக்க எலும்பு தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் மூலிமா சரி பண்ணுறது, ப்ளஸ் அந்த சுண்ணாம்பு சத்து உள்ளது கால்சியம் ரிச் ஃபுட் டயட் சப்ளிமெண்ட் எடுக்க சொல்கிறது. ஏர்லி மார்னிங் அந்த சன் பிஃபோர் 8 o'clock வந்து அந்த சன் எக்ஸ்போசர் இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணும்போது தான் வந்து இது ஒரு முழுமையாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வெறும் மருந்து மட்டும் எடுத்தா சரியாயிடுமானா கண்டிப்பா சரியாகாது. ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சிஸ்டர், நான் சிவகாசியில இருந்து பேசுறேன். நான் ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். டிவி வால்யூம் குறைங்க ஐயா. சார், நான் சிவகாசியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனது பெயர் வந்து கார்த்திசன். சொல்லுங்க. எனக்கு வந்து ஏஜ் வந்து 67 ஆகுது. ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். 67 வயசு ஆகுது. நான் வந்து இப்போ ஒரு 2 மாசமா பேக் பெயின்ல ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒண்ணுமே இல்லாம இப்ப பின்னால பேக் பெயின் வந்து இடது கால் வந்து ஒரு மாதிரி கால்லாம் ரொம்ப இழுத்துக்கிட்டு போயிருச்சு. சரி. இதை குணப்படுத்துறதுக்கு என்னன்னு டாக்டர்கிட்ட கேட்போன்னு பார்த்தேன். சரிங்க, நான் சொல்றேங்க சார். இதுக்கு டீட்டெயிலாக நான் சொல்றேன் நான் உங்களுக்கு. ஓகே, நீங்க தொடர்பு கட் பண்ணிடுங்க. டிவில பாத்துக்கோங்க. ஆனால் பேக் பெயின் இருந்திருக்கு. அது மூலிமா வந்து இந்த லெக்ல பெயின் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்போ அந்த காலே வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். சயாட்டிக்கால் என்ன ஆகுதுன்னா வந்து இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கிறதுனால எந்த இடத்துல வந்து பல்ஜ் இருந்தாலும் அந்த நரம்பு எங்கெல்லாம் வந்து சப்ளை ஆகுதோ அந்த நரம்பு மூலிமா வந்து பெயின் போக ஆரம்பிக்கிறதுனால டுவர்ட்ஸ் ரேடியேட்டிங் கால் வரைக்கும் வரலாம். இப்போ பேக்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டரில் வரது வந்து கையில் வரைக்கும் வரும். ஸோ லோ பேக்குன்றதுனால வந்து அதை வந்து கால் வரைக்கும் வரதுனால இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதை வந்து ஸ்டேட் லெக் ரைசிங் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு SLRTன்னு சொல்லிட்டு பெட்ல வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது அந்த கால் அவங்க தூக்குனாங்கன்னா சர்டன் டிகிரிக்கு மேலே தூக்க முடியாது, வலி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? அருள்குமார். அருள்குமார் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். அருள்குமார் பேசுறேன். சொல்லுங்க அருள்குமார். டிவி வால்யூம் குறைங்க ஐயா. லெஃப்ட் கால முட்டி கீழே வந்து வலி இருக்கு சார். நடந்தா
மூட்டு வலி இருக்குங்களா? முட்டி கீழே தான் வலி இருக்குங்களா? முட்டி கீழே காண அதுக்கு மேல சென்டர்ல வலி அப்படி நடந்தா வலி இருக்கு சார். உட்கார்ந்தா ஒண்ணும் வலி இல்ல. எவ்வளவு நாளா இருக்குங்க? அது ஒரு 3 மாசமா டேப்லெட் பார்த்தேன் சார். ஆர்த்தோபெடிஸ்ட் ஒருத்தர் பார்த்தேன். சரி. அது லாஸ்டா இப்போ 2 நாளைக்கு முன்னே எக்ஸ்ரே எடுத்து பார்க்க சொன்னாரு. செட் ஆகலன்னு எக்ஸ்ரே எடுத்துல லைட்டா கிராக் விட்டுருக்கு சார். அது ஓகே ஓகே. எல்லா அடியும் பல்ல வருதுன்னா பல்ல எப்படி சார் கிராக் விட்டுருக்குன்னு சொல்றாரு. சரி ஓகே சார், நான் சொல்றேன், டீடைலா சொல்றேன் சார். ஓகே. கிராக்னா கைண்ட் ஆஃப் ஹேர் லைன் ஃப்ராக்சர்னு சொல்லலாம். இது மெடிசன்ஸ் மூலியமா கொடுத்தாலும் ஹீல் ஆகும். அவங்க அதுக்குண்டான அந்த கட்டு மாதிரியும் போடுவாங்க. போட்டுட்டு நம்ம மெடிசன்ஸை கொடுக்கலாம் டுகெதரா. இல்லைன்னா வந்து வெறும் மெடிசன்ஸ் மூலியமாகவும் கொடுத்து நம்ம ஹீல் பண்ண முடியும். இட்ஸ் ஹேர்லைன் ஃப்ராக்சர். ஓகே, நிச்சயமா அதை சரி பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கீழே நம்பர்ஸ் போயிட்டு இருக்கிற மருத்துவமனையோட நம்பர்ஸ், நீங்க அதை அழைப்பை ஏற்படுத்தி சிகிச்சை முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க. ஹலோ ஹலோ மேடம், முத்துக்குமார் ராணிப்பேட்டில இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களுடைய கேள்வியில கேளுங்க. ஒண்ணும் இல்ல, என்னோட ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு 2 குழந்தைங்க. 2மே சிசேரியன்ல தான் பிறந்தாங்க. ஓகே. ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அடிக்கடிக்கு பேக் பெயின், இந்த ஷோல்டர்ல ஒரு பக்கம் ரொம்ப பெயின் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, சொல்லுங்க. அதுதான் ப்ராப்ளங்களா? அதுதான் ப்ராப்ளம். சரி சரி. அடிக்கடி ரொம்ப பெயின் சொல்லிட்டு ரொம்ப. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெயின் இல்லைங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி பெயின் கிடையாது, ஆனா ஷோல்டர்ல இருந்தது. சரி ஓகேங்க சார். ஷோல்டர் வந்து இடுப்பு பேக் பெயின் இருந்தது கிடையாது. இது ஹோமியோபதி மூலியமா நல்ல மெடிசன்ஸ் இருக்குங்க, நல்லா சரி பண்ண முடியும். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் இது மாதிரி பல கேசஸ் நாங்க சரி பண்ணியிருக்கோம். நீங்க வாங்க, சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு நம்ம முன்ன சொன்ன மாதிரியே தான் வந்து இது ஆஃப்டர் சிசேரியன் தான் வந்து அந்த அனஸ்தீசியானாலையும் அந்த டெலிவரி அந்த பேக் பெயின் வந்து இருக்கு. இது ஹோமியோ மெடிசன்ஸ் மூலமா நல்லாவே சரி பண்ண முடியும். ஓகே, நிச்சயமா சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். நம்ம இந்த நெக்ல இன்னும் தொடர்ச்சியா பேசுறதுக்கு இன்னும் நேர் பார்த்துட்டு பேசலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. பாத்திமா. எங்க இருந்துமா? தண்டாரப்பேட்டை. டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க ஃபாத்திமா. டிவி வால்யூம் குறைங்க ஃபாத்திமாமா. ஃபாத்திமா சொல்லுங்க. சொல்லுங்க ஃபாத்திமா. ஹலோ, எனக்கு இடது கை வந்து ரொம்ப வலிக்குது. டேப்லெட் எடுத்துட்டா சரியா இருக்கு. இப்போ என்ன செய்யலாம்? மெடிசன்ஸ் எடுத்தாதான் சரியாகும். என்ன இல்ல எவ்வளவு நாளா இருக்கு? என்ன ப்ராப்ளம்? 2 மாசமா இருக்குது. கையில மட்டும் தான் வலி இருக்குங்களா? கையில மட்டும் தான். சரி சரி ஓகே. இது வந்து இது மாதிரி அக்யூட் அந்த ஸ்ட்ரெயின்னால, அந்த ஒரு ஃபால்ஸ் பொசிஷன் படுத்துக்கிட்டு இருக்கிறதுனால, இல்லை எங்கன்னா ட்ராவல் போயிட்டு வர்றதுனால இதெல்லாம் அக்யூட்டாக வர்றது. இதெல்லாம் ஒரு 2 to 3 months ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு மெடிசன்ஸ் எடுத்தால், ஒரு 1 or 2 weeks எடுத்தால் கூட அக்யூட்டாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, நிச்சயமா இது சரியாயும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நீங்க மருந்து எடுத்துக்கலாம். இன்னொரு நேர் கூட நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், நலம்காக. பேர் சொல்லுங்க, எங்க நினைக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, நீங்க தொடர்பில் இருக்கீங்க, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன். நான் இங்க சென்னை பூந்தமல்லியில இருந்து சார் கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. என்ன பேர் செந்தில் சார். சரி சொல்லுங்க சார், செந்தில் சார். ஆக்சுவலா எனக்கு டீட்டெயில் என்ன கேட்கணும்னா, என்னோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் வாக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கழுத்துல அந்த பேக் சைடு வந்து கிளிக் கிளிக்னு அந்த நாய்ஸ் வர மாதிரி சொல்றாங்க. என்ன வயசு ஆகுது உங்க ஒய்ஃப்க்கு? அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 25 சார். எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே. ஃபைன் சார். இப்போ அதே மாதிரி வந்து அவங்க பேக்லயே வந்து இடுப்புலயும் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. சரி. ஜஸ்ட் வாக் பண்ணும்போதோ நான் உட்காரும் போதோ வந்து அந்த இடுப்புல வந்து அந்த இடுப்பு எலும்பு இருக்கு இல்லையா, போன், சென்டர் போன், அதுலயே வந்து அந்த மாதிரி கிளிக் கிளிக் நாய்ஸ் கேக்குற மாதிரியே சொல்றாங்க. ஓகே. குழந்தை இருக்குங்களா உங்களுக்கு? இருக்கு சார். 3 years பேபி இருக்கா. ஓகே. இதெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வலிலாம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து இந்த இப்பதான் சார் சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு 2-3 months தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். 2 to 3 months சொல்றாங்க. பேக் அண்ட் நெக் பெயின் தான். ஜஸ்ட் வந்து அந்த மூவ்மெண்ட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறதுனாலையும், பாடி வெயிட் ஒபேசிட்டியா இருக்கிறதுனாலையும் கூட வந்து கண்டிப்பா இது மாதிரி வலி இருக்கும். இது வந்து அக்யூட் தான். ஒரு 3 to 6 months நம்ம மெடிசன்ஸ் எடுத்தோம், ரொட்டீன் எக்ஸசைஸ், ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணா கரெக்டா வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஓகே, நன்றி. உங்களை நினைப்புக்கு நம்ம இந்த டிஸ்க் பல்ஜ் எல்லாம் வந்து முதுகு தண்டுவடத்துல தான் ஏற்படுமா, நெக்ல ஏற்படுமா? இது தொடர்பாக இன்னும் பேசலாம். இன்னும் நேரம் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க.
எனக்கு வந்து மயக்கம் அதிகமா வருது சார். நைட்டு தூங்கும் போது கால் நேரமா அப்படியே இழுகுது சார். அதுக்கு என்ன பண்ணலாம்? கழுத்து வலி எதனா இருக்குங்களா? இருக்கு சார், லைட்டா தான் இருக்கு. எவ்வளவு நாளா இருக்குமா இந்த வலிலாம் உங்களுக்கு? குழந்தை பிறந்ததுல இருந்து சார் ஒரு 3 வருஷமா இருக்கு. அது மாதிரி மயக்கம் அதிகமா வருது. சரிங்கம்மா, நான் சொல்றேன் டீட்டெயிலா என்ன பண்றோம். சரிங்க சார். ஓகே, நன்றி மாலிப்புக்கு. இவங்க வந்து அனிமிக் எதனா இருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஹெச்பி ஹீமோகுளோபின் பர்சன்டேஜ் பார்க்கணும். ஏன்னா வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஏன்னா வீக்னஸ் இருக்கலாம், கண்டிப்பா ஹீமோகுளோபின் லெவல் பார்க்கணும். அது இல்லாமல் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டலைசிஸ் அந்த நெக் ரிலேட்டட் பெயின் இருந்ததுனாலும் வந்து கிடினஸ் அண்ட் வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும். அதுவும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம மெடிசின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வந்து பெயின் எல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் சிம்டமேட்டிக்காக. பட் என்ன ப்ராப்ளம் தெரியாமல் நம்ம மருந்து மட்டும் கொடுத்து சரி பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்தா ஈஸியாக அவங்க ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹோட்டல்ல இருந்து அஸ்வினி பேசுறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சார்ட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா. எனக்கு 1 இயரா இடுப்பு வலி இருக்கு சார் அதிகமா. சரிங்க. ஒன் டைம் வந்து பைக்ல இருந்து அது 1 இயருக்கு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் விழுந்து. அது விழுந்து 1 இயருக்கு அப்புறம் தான் எனக்கு பெயின் ரொம்ப அதிகமாகி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லுங்க. பெயின் தான் சார் அதிகமா இருக்கு. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பிசியோதெரபி பண்ண சொன்னாங்க சார். அதெல்லாம் பண்ணி வலி வந்து நிக்கவே இல்லை. ரொம்ப இன்னமும் அதிகமாவே இருக்கு சார் பெயின். ஊசி டேப்லெட் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாம் பண்ணி பார்த்தா அந்த சாப்பிட்ற டயத்துல வலி இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வலி ஆரம்பிச்சு சார். எதனால வலிக்குதுன்னு தெரியல. சரி நான் சொல்றேன். ஏஜ் வந்து 22 ஆகுது சார். ஓகேமா, நன்றி மாலிப்புக்கு. 22 இயர்ஸ் தான் ஆகுது. ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஜுரி இருக்கு. அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த டேமேஜ் இருக்கும். எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அது வந்து ப்ராப்பராக ஹீல் ஆகிருக்காது. இல்லை இட் குட் பி லிகமெண்ட் ஸ்ப்ரெயினாக இருந்திருக்கலாம், இல்லை அந்த மசில் டேமேஜாக இருக்கலாம், இல்லை அந்த போனில் டிஸ்க் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். இது வந்து நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி அட்வைஸ் பண்ணோம். வெறும் ஃபிசியோதெரப்பி அட்வைஸ் பண்ணாலும் சர்டன் கேசஸ் வந்து சரியாகாது. ஏன்னா வந்து அவங்களோட அந்த மூமெண்ட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி நார்மலுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமே தவிர அது வந்து ஹீல் ஆகிறதுக்கு வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் கண்டிப்பாக தேவை. அலாங் வித் ஹோமியோ மெடிசன்ஸ் ஈவன் ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரியான பெயின்ஸ்க்கெலாம் நாங்களே அட்வைஸ் பண்ணுறது தான். டுகெதராக ரெண்டுமே எடுக்கும்போது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா 22 இயர்ஸ் தான் வயசு ஆகுது. இன்னும் வந்து 1 or 2 இயர்ஸ் சஃபர் ஆனோன்னா வாட் எவர் தி டாக்டர்ஸ் இஸ் டெல்லிங், அதாவது ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா தே வில் பி அண்டர்கோயிங். ஏன்னா 2-3 வருஷமாக வலி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ்க்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 months to 12 monthsல வந்து கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ண முடியும். ஓகே, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பாக்கியலட்சுமி வியாசர்பாடில இருந்து பேசுறேன் மேம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே மேம். சொல்லுங்க பாக்கியலட்சுமி. சார் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார். எனக்கு வந்து 2 years பிஃபோர் வந்து சிசேரியன் நடந்தது. சரி. ஆஃப்டர் சிசேரியன் வந்து ஹலோ சொல்லுங்க. ஆஃப்டர் சிசேரியன் வந்து எனக்கு லைட்டா பெயின், சிசேரியனுக்கு மேல கொஞ்சம் பெயின் இருந்தது சார் ஸ்டொமக்ல. சரி. அதுக்கப்புறம் வந்து டயக்னோஸ் பண்ணாங்க. 5 monthsல இருந்து அந்த பெயின் இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 year தான் இது ஒருவேளை சிசேரியன் பெயினா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் தான் நாங்க டயக்னோஸ் பண்ணப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப வென்ட்ரல் வால் ஹெர்னியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி. என்ன ஹெர்னியா சொன்னாங்க? வென்ட்ரல் வால் ஹெர்னியா. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணாங்க. இது வந்து எதுவும் பண்ண முடியாது, அது வந்து ஆபரேட் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அலோபதியில. சரி. ஆயுர்வேதிக்லும் கேட்டோம், அப்பயும் வந்து அது அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது எதனால வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியல சார். ஆக்சுவலா 5 monthsக்கு அப்புறம் தான் நான் வந்து வெயிட் தூக்குனேன். அது ஒரே ஒரு டைம் தான் தூக்கிருக்கேன். அப்புறம் எப்படி வந்ததுன்னு தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாவே வெளியில வந்திருக்கு ஹெர்னியா. செய்யற மாதிரி இருக்கு. அது வந்து ஹோமியோ கேர் மூலமா ஆபரேஷன் இல்லாம பண்ண முடியும், சரி பண்ண முடியுங்களா? ஓகே, ஆபரேஷன் இல்லாமன்னு சொல்றது நம்ம வந்து கரெக்டா அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன் அதை பத்தி டீடைலா. ஓகே, மணியை தொடர்பு கட் பண்ணிடுங்க. நன்றி அழைத்தமைக்கு. ஏன்னா வந்து ஹெர்னியான்றதை பொறுத்த வரைக்கும் வந்து சர்ஜிக்கல் கரெக்ஷன் கண்டிப்பா தேவைப்படுது. எந்த ஸ்டேஜஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ் அப்படின்னா வந்து வித் ஹோமியோ மெடிசன்ஸ் மூலமா நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். பட் இஃப் இட் இஸ் ஆஃப் லிட்டில் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் அப்படின்னா வந்து அந்த ஹெர்னியா அந்த ப்ரொட்ரூஷனை வந்து உங்களுக்கு மறுபடியும் கரெக்ட் பண்ணி அந்த சர்ஜரிக்கல் கரெக்ஷன் பண்ணால் தான் வந்து சரி பண்ண முடியும் சர்டன் கேசஸில். ஸோ லெட் தம் பிரிங் அ ரிப்போர்ட்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க, எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு தே வில் கைடர். ஓகே, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இருக்காங்க டாக்டர். வணக்கம்.
வணக்கம், நலம் காக்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ஜெயலலிதா மேடம். எங்க இருந்து? தஞ்சை மாவட்டம் மதுப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர் பேசுங்க சார். டாக்டர் பேசுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். சார் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் அந்த பேக் பெயின் இருக்கு சார். சரிங்க. இது எப்படின்னா நான் படுத்துட்டு எழுந்திருக்க முடியாது சார். என்னால எழுந்திருச்சா உடனே மூச்சு பிடி படம் பிடிச்சிது சார். எந்த இடத்துல வலி இருக்குங்க? S4ல இருக்கு சார். S4 ஃபைனல் கார்டு இருக்குல்ல? சரிங்க. அந்த ஏரியால இருக்கு சார். ரெண்டாவது எப்படின்னா அந்த கிட்னி இது இருக்கு சார், பாருங்க சார். இது கிட்னி சைடு இடுப்பு இருக்கு பாருங்க. ஆமா. அந்த இடத்துக்கிட்ட தான் சார் நான் வந்து படுத்துட்டு எழுந்திருக்கும் எனக்கு பிடிச்சிக்குது. அங்க பிடிக்கிறது எனக்கு வந்து அப்படியே நெஞ்சு வந்து அடைக்கிற போல இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு சார். இந்த ஹோமியோ ஏர் உங்க மதுரையில நான் வந்து ஏற்கனவே காமிச்சிருக்கேன் சார். சரி, ஓகே ஓகேங்க. இன்டர்நேஷனல் காமிச்சிருக்கேன். அவங்கள்ட்ட ஒரு வருஷம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் சார். ஓகே. அது எடுத்து எனக்கு வந்து ரிசல்ட் இல்லை சார். இந்த 3ஆம் மாசத்தோட முடிஞ்சிச்சு எனக்கு. சரிங்க. ஆமா, மறுபடியும் அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் உங்கள்கிட்ட தகவல் சொன்னேன், மேடம் நீங்க 6 மாசம் சாப்பிட்டு பாருங்க, இல்ல ஒரு வருஷம் சாப்பிட்டு பாருங்க சொன்னீங்க. நீங்க சொன்னபடி நான் சாப்பிட்டேன். அதனால எனக்கு ஒரு சிறு அளவு கூட அதுல வந்து எனக்கு இது இல்லை மேடம். நீங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்திருக்கீங்களா? என்ன எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து சார் ரிப்போர்ட் வந்து என்ன வந்து ரிப்போர்ட் சில இது ஹார்ட் சம்பந்தமா எடுக்க சொன்னாங்க. அப்புறம் தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நான் கேஜி ஹாஸ்பிட்டல் மதுரையில போய் ஹார்ட் சம்பந்தமா எடுத்துட்டு வந்து காமிச்சேன். அப்புறம் தைராய்டு ரிப்போர்ட் வந்து மும்பைக்கு அனுப்பி அதை கொண்டாந்து காமிச்சேன். இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் அது மாதிரி சிடி ஸ்கேன்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்திருக்கீங்களா? பேக் பெயின் தானே சொல்றீங்க? வச்சிருக்கேன் சார். பேக் பெயின் தான் சொல்றாரு. சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். அதான் சார் ஏதாவது விளக்கம் கேட்குறது. அதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த ரிப்போர்ட் இருக்குங்களா? இருக்கு சார். சரி, ஓகே. ஆமா, அங்க மதுரைக்கு வர்றப்ப சீஃப் டாக்டர் யாரும் நாங்க கான்டாக்ட் பண்ண முடியல சார். பார்க்க முடியலைங்களா உங்களால? அங்க எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் நம்பர் சார். சரி, நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வாட்டி வரும்போது உங்களுக்கு சீஃப் டாக்டர் வந்து பார்க்க சொல்றோம். எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க பாருங்க. கண்டிப்பா அது எவ்வளவு நாள் ஆகும், என்ன டியூரேஷன் இருக்கு, அது எப்படி சொல்யூஷன்ன்றது உங்களுக்கு நான் சொல்றோம். சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு நீங்க மீண்டும் ஒரு முறை தொடர்பு கொண்டு சிகிச்சை பற்றி எப்படி வரணுங்கிற முழுமையான தகவல் சார் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னொரு நேர் கூட நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம், நலம் காக்க. சார் வணக்கம் சார். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வண்டியூர்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே, டாக்டர் பேசுங்க. சார் டாக்டர் சார் பேசுறேன். பாண்டா சார் அவன் பேரு. சொல்லுங்க சார். சார் இந்த முழங்கால் வலி இருக்கு சார். டீக்கர் வச்சிருக்கான். முழங்கால் வலி இருக்குன்றால. சரி சார், பேசுறேன் சார். சொல்லுங்க. முழங்கால் வலி இருக்குங்க சார். அது வந்து நின்றுட்டே இருக்கனால அப்படி வருதுங்க, என்னன்னு தெரியல சார். இடுப்பு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு சார். சரி, ஓகே. முழங்கால் வலி தான் டீ மாஸ்டர் டீ யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து கல்கனியல் ஸ்போர்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து பின்னாடி குதிக்காலில் வந்து கொஞ்சம் ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன லெவலில் போன் ஃபார்மேஷன் கூட இருக்கலாம். அது வந்து ஃபால்ஸ், இந்த செருப்பு தப்பாக போடுறது அந்த மாதிரிலாம் வரலாம். ரொம்ப நேரம் நம்ம நிற்கிறதுனால கூட அந்த மாதிரி வந்துருக்கலாம். ஸோ அந்த ஆஸ்டியோஃபைட்ஸை வந்து கரைக்கணும். ஹோமியோ மெடிசன்ஸ் மூலிமா அதை கரைச்சி கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியும். சம் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கலனாலும் வந்து இந்த கால் வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் இருக்கும். ஓகே, நன்றி. உங்களின் நினைப்புக்கு இதுக்கான சிகிச்சை முறை எப்படி டாக்டர்? ரெகுலரா எடுத்தாதான் அதை நம்ம அந்த ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸை கரைச்சாதான் வந்து அவங்களுக்கு வந்து வலி சரியாகும். ஓகே, இதுக்கு முன்னாடி அந்த காலர் பண்ணியிருந்தாங்க மதுரையில இருந்து பேஷண்ட். ஏன்னா வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 இயர்ஸா ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் தான் சொல்லி, ஏன்னா 12 இயர்ஸாக இருக்கும்போது வந்து பெயின் வந்து நமக்கு வந்து ஒரு மெடிசன்ஸ் கொடுத்து ஒரு 6 months 12 monthsல கண்டிப்பாக சரி ஆகாது. அவரோட எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்றது நம்ம கேட்க மாட்டோம், அவரும் சொல்லலை. ஒரு 20% 30% அந்த வலி குறைஞ்சிருந்ததுனாலே வந்து இட்ஸ் எ குட் சக்ஸஸ் தான். கொஞ்சம் மெடிசின்ஸ் ரெகுலராக எடுக்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இன் 5 months வந்து அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்து டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்டரும் வந்து கைட் பண்ணுவாங்க. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸ் நம்ம கொடுத்து எந்த அளவு சேஞ்சஸ் இருக்குன்றதை பார்த்து ஒரு 5 months ஒன்ஸ் நம்ம டாக்டர்ஸே ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து வலி குறையில அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா வந்து சீனியர் டாக்டரும் வந்து கேஸை ரிவ்யூ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுவாங்க. ஓகே, இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம் கலாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? பல்லடத்துல தாங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார் கலை பேசுறேன் சார், பாடத்துல இருந்து. சொல்லுங்க.
சார் பாத்தீங்கன்னா கால் அடிபட்டுருக்குங்க சார். ஹலோ, சொல்லுங்க. அடிபட்டிருக்கு, நகத்துல வந்து அடிபட்டுருங்க. பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அப்படியே கால் வந்து அந்த நகம் வந்து அடிக்கிற மாதிரி ஏதாகுதுங்க. அது என்ன சார் பண்றது? இட்ஸ் அக்யூட் ப்ராப்ளம் தான். கொஞ்சம் பாருங்க சார், சொல்றேன் நான். அக்யூட் ப்ராப்ளம் தான், நெயிலில் அடிபட்டிருக்குன்றாங்க. அது எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ஒரு வேளை நெயிலே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்ததுனாலும் தே ஹவ் டு. அது வந்து நம்ம ஹோமியோ மெடிசன்ஸ் இல்லை, எனி எம்பிபிஎஸ் டாக்டர், எனி அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட போனாலே வந்து அவங்க வந்து அதை சரி பண்ண முடியும். ஓகே, நன்றி உங்களின் நினைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. அருண் கார்த்திங்க. ஓகே, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. அருண் கார்த்தி. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. ரவி அருண் கார்த்திங்க. சொல்லுங்க. என்ன அருண் கார்த்திக்? ஆமாங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு வந்து வாய்ப்புன்னு அதிகமா வந்துட்டே இருக்குங்க. சரி. ஆமாங்க. எத்தனை வருஷமா வந்துட்டே இருக்கு? இப்ப கொஞ்சம் வருஷமா தாங்க, 2 வருஷமா அடிக்கடி வருதுங்க. தண்ணி அதிகமா குடிக்கிறதுனால வாய்ப்புன்னு வருதுங்களா இல்ல என்ன பிரச்சனைங்க? என்ன பண்றீங்க நீங்க? இல்லங்க, என்ன படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா? வாய்ப்புங்க. இல்ல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களான்னு டாக்டர் கேக்குறாங்க. கேட்க மாட்டேங்குதுங்க. சரி, ஓகே, நான் சொல்றேன். டிவியை பாருங்க, நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஓகே, நன்றி உங்களை நினைப்பது. இது வந்து மவுத் அல்சர், இந்த ரிகரண்ட் மவுத் அல்சர். இது வந்து விட்டமின் பி டெஃபிஷியன்சி இருந்தாலும் வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தாலும் வந்து இந்த வாய்ப்புன்னு வரும். இப்போ எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஜாபு அந்த மாதிரி எதுனா போனாலும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆங்ஸைட்டியில் இருந்து மவுத் அல்சர்ஸ் வர ஆரம்பிக்கும். மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ப்ராப்பராக அப்சர்வ் ஆகலை அப்படின்னாலே வந்து இந்த வாய்ப்புன்னு வந்து ரிகரண்டாக வரும். வயிற்றுல வந்து அல்சர்ஸ் இருந்ததுனாலும் இந்த வாய்ப்புன்னு வரும். ஸோ வந்து என்ன காசு, அதாவது ரிகரண்டாக வாய்ப்புனுக்கு மெடிசன்ஸ் கொடுத்தா சரியாயிடும். மறுபடியும் வருது அப்படின்னா வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் இந்த வாய்ப்புன்னு சரி பண்ண முடியும். ஏன்னா வந்து வயிற்றுல இருக்க அல்சர்ஸ்னால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக வந்து உடலில் ஏற்றுக்காது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கழிவாக போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா வந்து வாயில் வந்து புண் வந்துகிட்டே தான் இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம அந்த வயிற்றுல இருக்க அல்சர்ஸை சரி பண்ணாதான் ரிகரண்ட் மவுத் அல்சர்ஸை வந்து நம்ம சரி பண்ண முடியும். இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் அம்மா. பேர் சொல்லுங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? எங்களுக்கு கழுத்து வலிங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. கழுத்து வலின்றீங்க. கழுத்து வலி, கழுத்து ஷோல்டர் 2 தூக்க முடியல. சரிங்க. கழுத்து தேஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 35 வயசு. 35 வயசு. சரிங்க. என்ன வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, என்ன வேலை செய்றீங்களா? மில்லில் வேலை பார்த்தேன் சார். சரிங்க. சரிங்க. பரவாயில்ல. சரிங்கம்மா, நான் சொல்கிறேம்மா டீட்டெயிலாக அதுக்கு பற்றி உங்களுக்கு. ஓகேம்மா, டிவி பாருங்க, டிவியில் சொல்லுவாங்க சார். அதான் வந்து 35 இயர்ஸ் தான் ஆகுது. கழுத்து தேய்மானம் தான் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் தான். நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரியான சேஞ்சஸ் இந்த நெக் ரீஜனில் இருக்குது. அந்த வலி இருக்கிறதுனால வந்து ஷோல்டர்ஸ்லையும் வந்து அவங்களுக்கு பெயின் இருக்குது. இது வந்து நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலிமா நல்லாவே சரி பண்ண முடியும். ஒன்லி திங் கொஞ்சம் ரெகுலராக எடுக்கணும். 3 months 6 months ஈவன் 12 months கூட ஆகலாம். ஃபியூ மந்த்ஸ் கண்டிப்பாக அவங்க எடுத்தால் தான் வந்து அதை சரி பண்ணி நார்மல் ஆக்க முடியும். ஏன்னா இது தேய்மானம், வியர் அண்ட் டியர் சேஞ்சஸ்ன்ற மாதிரி டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ். தேய்மானம், அந்த எலும்பு தேய்மானத்தினால வர்றதுன்றதுனால அதை மருந்து எடுத்தால் தான் வந்து அதை குறைக்க முடியும். அதுக்குண்டான உணவு பழக்க வழக்கங்கள், அந்த வெயில் எக்ஸ்போஸ் ஆகிறது, கால்சியம் ரிலேட்டட் ஃபுட், இது எல்லாமே எடுக்கும்போது தான் வந்து அதுலேருந்து அவங்க முழுமையாக வெளியில் வர முடியும். ஓகே, இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஓகே, இப்போ நம்ம நெக் பற்றி பேசி முடிச்சிட்டோமா? நெக் பற்றியே இன்னும் இருக்கா டாக்டர்? முடிச்சாச்சு. ஓகே, நம்ம அடுத்ததுக்கு வந்துடலாமா? நெக்குக்கு கீழே அந்த முதுகு தண்டுவடத்தில் ஏற்படும் ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பேக் பெயின், லோ பேக் பெயின்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின், நெக் பெயின்லாம் இருக்கும். பட் அதான் மெயினாக வந்து லோ பேக் தான் வந்து பெயினாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து இட்ஸ் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பெயின். ஸோ இப்போ நம்ம நெக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சடன் ஆன்செட்டாகவும் இருக்கும், கிராஜுவலாகவும் இருக்கும். ஒரு நேரம் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. ஐ எம் ரோஹிணி. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார், எனக்கு வந்து 35 இயர்ஸ் ஆகுது. ஓகே. 4 இயர்ஸா வந்து பேக் பெயின் இருக்குது. எம்ஆர்ஐல வந்து கிரானிக் சேக்ரோ இலியாய்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சரிங்க. கிரானிக் சேக்ரோ இலியாய்டிஸ் வித் ஸ்க்ளீரோசிஸ். ஓகே. அதுல அப்புறம் என்எஸ்சிஐடிஸ், அப்புறம் பிசியோதெரபி
எது எடுத்தாலுமே கியூர் ஆகல. ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்கு, பெயின்ஃபுல்லா இருக்கு. மார்னிங்ல இருக்குங்களா ஸ்டிஃப்னஸ்? நீ ஜாயிண்ட் கூட ரொம்ப பெயினா இருக்குது சார். எந்த அலோபதியில எதுலயுமே கியூர் ஆகல. சரிங்க. ரொம்ப மெடிசன்ஸ் எடுத்திருக்கேன், ஆனா இது வரைக்கும் எந்த கியூரும் இல்ல சார். நீங்க எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் விசாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன் சார். விசாகப்பட்டினத்துல இருந்து. யா. சரிங்க. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் கண்டிப்பா அங்கேயும் ஒரு பிரான்ச் இருக்கும். வைசாக் தானே சொல்றீங்க? வைசாக் தான் சார். ஓகே. ஹோமியோ கேரோட பிரான்ச் கண்டிப்பா அங்க இருக்கும். நீங்க ஹோமியோ கேருக்கு போங்க. கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து ஹோமியோ கேர்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு. சாக்ரோயிலியாட்டிஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அந்த சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு பெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? அங்க ஒரு ப்ராப்ளம் தான் இது. நீங்க வந்து ரிப்போர்ட்ஸோட நீங்க ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் போனீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு பார்த்துட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது எதனால் வந்தது, எந்த மாதிரியான ப்ராப்ளம். இது டிவி ஷோன்றதுனால என்னால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கால்ஸ் மேலே கால் வந்துக்கிட்டே இருக்குது. பட் கிளினிக்கில் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதனுடைய காசு என்ன, அது எதனால் வந்திருக்கு, அதை எந்த அளவுக்கு சரி பண்ண முடியும், எத்தனை அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ரிலீஃப் இருக்கும், 60 to 70%, 80%, 100% உங்களுக்கு தெளிவாக நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஓகே, நன்றிம்மா. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சதீஷ்குமார் மேம், வெள்ளூர் மாவட்டம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு அந்த அதாச்சும் இப்போ யாராச்சும் பேசும்போது அந்த மவுத்ல வந்து ஸ்மெல் வருது சார். சரிங்க. அது வந்து என்ன ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு சார். பேக்ல வந்து ரைட் சைடு வந்து ரொம்ப இடுப்பு கீழே பயங்கரமா வலிக்குது சார். அதாச்சும் குனிஞ்சா சாப்பிடும் போது அது மாதிரி. அப்போ வந்து எவ்வளவு நாளா இருக்குங்க? என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். எவ்வளவு நாளா இருக்கு? அது ஒரு 6 மந்த்தா இருக்கு மேம் பேக் பெயின் வந்து. சரி, ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். மவுத்ல இருந்து பேட் பிரெத், அதுதான். இது வந்து முதல்ல வந்து டென்டல் அதில் எதுனா ப்ராப்ளம் இருக்கான்றத பார்க்கணும். வாய் புண் அந்த மாதிரி எதுனா இருக்கான்ட்டு. அதுக்கடுத்தது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர். கேஸ்ட்ரிக்ல அல்சர்ஸ் இருந்துச்சுனாலும் அந்த குடல் புண் அது இருந்ததுனாலும் வந்து வாயில் வந்து அந்த பேட் பிரெத் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த மவுத் அல்சருக்கு சொன்னீங்கன்னா அதே மாதிரி வந்து அந்த குடல் புண்ணை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேட் பிரெத் வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி டென்டல் கேரிஸ் பல்லில் எதனா ப்ராப்ளங்கள் இருந்ததுனாலும் இந்த வந்து ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு ரூல் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம கேஸ்ட்ரிக் அல்சர்ஸை சரி பண்ணோன்னா இந்த பேட் பிரெத் சரி பண்ண முடியும். பேக் பெயின் ஒரு 6 மந்த்தாக இருக்குன்றாரு. இட்ஸ் ஜஸ்ட் வேகாக தான் சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டடான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமியோ மெடிசன்ஸ் மூலியமா சரி பண்ண முடியும். ஓகே, நன்றி சார். உங்களின் அழைப்புக்கு கீழே ஸ்க்ரால் ஆயிருக்கு மருத்துவமனையோட நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் அதை கலைப்பை ஏற்படுத்தி சிகிச்சை முறை பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர் இன்றைய 1 மணி நேர நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பேசணும்னு நினைச்சோம். பட் நெட்லேயே இருந்துட்டோம். கீழே நிறைய விஷயங்கள் பேச இருக்கு. பட் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில் இதை பற்றி கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து நிறையவே நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. வெல்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனை மூலமாக டிஸ்க் பல்ஜ் மற்றும் முதுகெலும்பு தேய்மானங்களுக்கு 100% சக்சஸ்ஃபுல் ரேட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்களை காப்பாற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நீங்க சிகிச்சை முறை பற்றிய தகவல்கள் கீழே ஸ்க்ராலிங் நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.